அயன் கடாய் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாவு புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மாவு இது நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ட்டு. அதாவது நுரையீரல் சளி, லங்ஸில் வந்து சளி இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும், கசப்பாக இருக்கும். அதனால இந்த இலை பேர் வந்து ஆடா தோடா. இதுக்கு அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ குடிக்கலாம், பயங்கர கசப்பாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்டையும் குடிக்க வச்சுருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. என்ன டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பெசரட் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பில ஒரு கால் தான் எடுத்திருக்கேன். இந்த கால் வந்து நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அரை காப்பி அளவுக்கு நான் பச்சை பயிறு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு ஹஸ்பண்ட் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தார். ஸோ டீ போட்டு கொடுக்கணும். பச்சை பயிரும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. ஸோ இன்னைக்கு பெசரட் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அயன் கடாய் வாஷ் பண்ணேன். அயன் கடாய் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணும்போது அயன் கடாய் வந்து லைஃப் லாங் நல்லா வரும். ஸோ சூடு பண்ணியாச்சு, வாஷ் பண்ணிவிட்டு சூடு பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஆயில் முன்னையும் பின்னையும் அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா துரு சுத்தமாக பிடிக்காது. பின்னாடி லைட்டாக பண்ண போதும். நீங்கள் துணி வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் ஒர்க் ஒன்று ஒன்றா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நைட்டு வந்து இட்லி தோசைக்கு மாவு ஊற வச்சுருக்கேன். ஸோ அரைக்கணும். ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, பால் பண்ணணும். நைட் வந்து பெசரட். ஸோ பெசரட் இப்போ நான் கழுவி நல்லா வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நான் சைடில் அப்படியே டீயும் போட போகிறேன். ஸோ இட்லிக்கு அரைச்ச அதே இதுலேயே வந்துட்டு நான் இப்போ பெசரட்டுக்கும் அரைக்க போகிறேங்க. ஸோ இது மாவு புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மாவு இது பேட்டர் ரெடி ஆனதும் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நடுவில் நம்ம சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவோட நம்ம இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2 பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இருக்குது. இதுவும் நம்ம கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வேணால் நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே மாவு அரைஞ்ச பிறகு டேரெக்டாக சும்மா முழுசாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் அரைக்க சேர்த்துட்டு போகிறேன். கொஞ்சமாக இதோட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரையட்டும். ஸோ இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம். ஸோ அவ்வளோதாங்க, மாவு அரைஞ்சிடுச்சு. தோசை பதத்துக்கு தான் இருக்குது. இது அப்படியே நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியதான். ஸோ இப்போ இதுக்கு நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நான் சட்னி ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இந்த விலாகில் மட்டும் நான் பெசரட் மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கல்லுப்பு மட்டும் போட மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் பேட்டரில் சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதினா சட்னி அரைச்சிருக்கேன், ப்ளஸ் ஆனியன் சட்னி. இந்த ரெசிபிலாம் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன்.
ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கஷாயம் குடிக்க போகிறோம். ஸோ அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன இலை அப்படின்றத நம்ம தோசை ஊற்றிட்டே பார்க்கலாம். ஸோ இந்த மாவு புளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம அரைச்சிட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பெசரட் போட ஆரம்பிச்சிடலாம். இதோட நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் நிறைய பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ட்டு. பட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எண்ணெய் மட்டும் எப்பவுமே ரெகுலராக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம். கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் கூட நம்ம பருப்பு வேக வைக்கும் போது போட்டுக்கலாம். நெய் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் தாராளமாக சாப்பிடலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி கஷாயம் தான் குடிக்க போகிறோம். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தோசை ஊற்றிட்டு இருக்கேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆடாத்தோட ஒரு இலைன்னு இருக்கும். ஏன் அது பேர் வந்ததுன்னா, ஆடு வந்து இந்த இலையை சாப்பிடாதான், அவ்வளோ கசப்பாக இருக்கும். அதனால் இந்த இலை பேர் வந்து ஆடாத்தோடா. இதுக்கு அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போட்டுகிட்டே அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் 2 பேர் அப்படின்றதால 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ அது பாதியாக சுண்டணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு வந்த அப்புறம் நாங்கள் 2 பேரும் ½ கிளாஸ் குடிப்போம். பயங்கர கசப்பாக இருக்குங்க. பட் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ தொண்டையில மார்ச்சளி, அதாவது நுரையீரல் சளி, லங்ஸில் வந்து சளி இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடும். இது நம்ம நைட்டு குடிச்சிட்டு காலைல படுக்கும்போது. அதுக்கப்புறம் சளி நம்ம உடம்புல சேர விடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்காமாலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த இலை சாப்பிட்டோன்னா அந்த டைமில் வந்துட்டு மஞ்சக்காமால் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 2 வயசு குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நாங்கள் மித்துக்கு கொடுக்குறோம். மித்துக்கு வந்து அம்மா வந்துட்டு ஒரு 10 ml அளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் அப்படின்றதால இது ரொம்ப பெரிய இலை. ஸோ இதில் பாதியாக கிழிச்சிட்டு நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிக்க வச்சோன்னா அது 1 கிளாஸ் சுண்டி வரும். அதுக்கப்புறம் 2 பேரும் ½ குடிச்சிடும். இது அப்படியே சைடில் கொதிக்கிட்டோம். நம்ம சைட்லேயே தோசை சுட்டு சாப்பிடலாம். ஆறுனப்புறம் ஒரு கல் படிச்சிரும். ஏன்னா நம்மளால் சூடாக குடிக்க முடியாது, அவ்வளோ கசப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆடாத்தோட இலை கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராக கூட அவைலபிளாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சாப்பிட்டோம்னா சளியெலாம் நமக்கு சேராது, ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான பெசரட் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னர் பெசரட் தான். ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன். வெங்காய சட்னியும் புதினா சட்னியும் தான் வைக்க போகிறேன். ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா காரசாரமாக வச்சா. ஸோ இதுதான் இன்னைக்கு நைட் எங்களோட டின்னர். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடாத்தோட கஷாயமும் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு குடிச்சிட வேண்டியதான், தூங்க வேண்டியதான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாத்திரம் தேய்க்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு போகிறேன். நான் பாதி, ஹஸ்பண்ட் பாதி குடிச்சிருவோம். பயங்கர கசப்பாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்போ குடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆடாத்தோட கிடச்சதுன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அப்படியெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ குடிக்கலாம். பயங்கர கசப்பாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. தூங்க வேண்டியதான் குடிச்சிட்டு. பயங்கர கசப்பு. ஸோ ஹஸ்பண்டையும் குடிக்க வச்சிருவோம். நானும் குடிக்கணுமா? ஆமாவா, கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு கசப்பா இல்லை, எனக்கு கசப்பா இருக்கு. ஸோ அவ்வளோதான், கஷாயம் குடிச்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. ஸோ தூங்க வேண்டியதான். ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட அவ்வளோ பார்க்கறது இல்லை. நாட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் இல்லை அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நானே சொல்லிட்டேன், அவங்களே வீடியோ போடுவாங்களாம், அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பார்க்கணும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தோசைக்கு மாவு ஊற வச்சிருக்கேன். ஸோ அரைக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, பால் பண்ணணும். நம்ம நைட்டு குடிச்சிட்டு காலைல படுக்கும்போது நந்தி